ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. பல ஊர்களிலிருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் நிறைய மருந்துகள் சாப்பிட்டும் அந்த தலைவலி குணமாகவில்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு அறிஞர் வந்தார். அவருக்கு மருத்துவம் பார்க்க தெரியும். அவர் மன்னரை சோதித்துவிட்டு அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்களில் இருக்கும் ஒரு நோயே காரணம் என்று கூறினார். அந்த கண்களை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான். அந்த அரசன் பச்சை நிறத்தை தவிர வேறெதையும் பார்க்கக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். அரசன் முதலில் தன் வீட்டில் இருக்கும் அனைத்தையும் பச்சையாக மாற்றினான். தலைவலி குணமாகிவிட்டது. அந்த அறிஞர் கூறியது சரிதான் என அரசன் நினைத்தான். தன் உடம்பு சரியாகவே அரண்மனையை விட்டு வெளியே போகத் தொடங்கினான். வெளியே சென்றால் இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்தது. ஆனால் மன்னன் அவற்றையெல்லாம் பார்க்கக்கூடாதே. நிறைய பச்சை நிற பூச்சுக்களையும் தூரிகைகளையும் கொடுத்து சில ஆட்களை நியமித்தான். அவன் செல்லும் வழியில் இருக்கும் ஆடு, மாடு, மனிதன், குடிசை, வண்டி, மேசை, நாற்காலி எல்லாவற்றுக்கும் பச்சை நிறத்தை அடிப்பது அவர்களுடைய வேலை. அவர்களும் அரசன் கூறியவாறே செய்து வந்தார்கள். சில மாதம் கழித்து மீண்டும் அந்த அறிஞர் அந்த ஊருக்கு வந்தார். வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மீதும் பச்சை நிறம் பூசுவதற்கு போனார்கள். அவருக்கு வியப்பாகிவிட்டது. காரணம் கேட்டார். அவர்கள் தங்கள் அரசனின் கட்டளை இது என்று கூறினார்கள். உடனே அறிஞர், என்னை உங்கள் மன்னனிடம் அழைத்து செல்லுங்கள் என்றார். மன்னருக்கு தன் நோயினை குணப்படுத்தியவர் மீண்டும் வந்ததை கண்டு ஒரே மகிழ்ச்சி. அவரை வணங்கி வரவேற்று விருந்து கொடுத்தார். இந்த ஊரில் உள்ள அனைத்திற்கும் ஏன் பச்சை நிறம் அடிக்கிறீர்கள் என்று கேட்டார். ஐயா, நீங்கள் கூறியதைத்தான் நான் செய்கிறேன் என்றான். பச்சை நிறத்தை தவிர்த்து வேறெதையும் நான் காணக்கூடாது என்று கூறினீர்கள் ஐயா என்றான். அதற்கு அந்த அறிஞர், அரசே, நீங்கள் இவ்வளவு பணத்தை செலவழித்திருக்க வேண்டாம். ஒரு பச்சை நிற கண்ணாடி வாங்கி அணிந்திருந்தால் தங்களை சுற்றியிருக்கும் அனைத்தும் பச்சையாக தெரிந்திருக்கும். தங்கள் பணமும் வீணாகி இருக்காது. தங்களால் இந்த உலகம் முழுமைக்கும் பச்சை நிறம் பூச முடியுமா என்றார். உடனே மன்னன் தன் அறியாமையை எண்ணி மனம் வருந்தினான். எனவே நம்மில் பலரும் இந்த கதையில் வரும் அரசனை போலத்தான் இருக்கிறார்கள். உலகில் உள்ளவர்களை திருத்த வேண்டுமானால் முதலில் நாம் திருந்த வேண்டும்.